வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனை பத்தி நான் உங்க கூட பேச வந்திருக்கேன் அப்படின்னா, நீலாம் ஒரு பொம்பளையா, உனக்குலாம் நல்ல சாவே வராது அப்படின்னு எல்லாருமே சொல்ற மாதிரி தான் ஒரு பெண் ஒரு சின்ன நாய்க்குட்டிய துன்புறுத்தி காட்டு மிராண்டித்தனமா நடத்திருக்காங்க. அந்த ஜென்மம் பண்ண கேவலமான வேலையை நீங்களே பாருங்களேன். பொதுவா இந்த அக்கம் பக்கம் அப்படின்னாலே கொஞ்சம் சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வட மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுல, அதுவும் திருச்சி மாவட்டத்துல இருக்க ஒரு பெண்ணு, அவங்களுக்கு ஆப்போசிட்ல வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தெருவோரமா வந்த நாய்க்குட்டிக்கு எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்க சாப்பாடு வச்சிருக்காங்க. நாயோட குணம் என்ன, நாயினாலே குறைக்கும் தான். அந்த மாதிரி அந்த சின்ன நாய்க்குட்டிகள் குறைச்சிருக்கு. அது இந்த ஆப்போசிட்ல வீட்டுல இருக்க அந்த பொண்ணுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸ் ஆயிருச்சான். அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, அந்த சின்ன நாய்க்குட்டிய மேல தூக்கி எரிஞ்சு, அது மட்டும் இல்லாம மரத்து மேல கட்டி பயங்கரமான ஒரு துன்புறுத்தல் நடத்திருக்காங்க. காட்டு மிராண்டித்தனமா நடந்திருக்காங்க. அந்த நாய்க்குட்டிகள் இப்ப இறந்தே போயிருச்சு. இதுதான் இப்ப சோசியல் மீடியால எல்லாராலையுமே பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த மாதிரி பொம்பளைங்களை பொம்பளைங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பான ஒரு வார்த்தை தான். ஆனா இந்த மாதிரி கேவலமா பண்றவங்களை வேற நாம என்னன்னு சொல்றது? இந்த மாதிரியான பொம்பளைங்க எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? நல்ல பெண்களுக்கு மத்தியில இந்த மாதிரியான சில பெண்களும் இருக்கிறது ரொம்பவே கேவலமா இருக்கு, வேதனையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு சில பேர் சோசியல் மீடியால முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே காண்டா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா அதை போய் உங்க வீட்டுல வளங்க, நடுத்தெருவுல இந்த மாதிரி விட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்றீங்களே, நாயவே சில ஜென்மங்கள் அவங்களோட காம வெறிய தீர்த்துக்கிறாங்க. அவங்கள நடுத்தெருவுல விட்டு அவங்களோட ஆணுறுப்பை அறுத்து போடலாமா? இதை பத்தி எல்லாம் யாராவது பேசுறீங்களா? இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க நைட் ஷிப்ட்டுக்கு போகும்போது நாய்க்கு பயந்து பயந்து போக வேண்டியதா இருக்கு, எங்க எங்களை கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நானே கம்பெனில ஒர்க் பண்ணும்போது நைட் ஷிப்ட்டுக்கு போகும்போது அந்த தெருவை கடந்து போகும்போது நாய் நம்மளை கடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் போறோம். ஆனா நாயால சில டிராபேக்கும் இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஏன்னா சின்ன குழந்தைங்களை நாய் கடிக்கிறது, நம்ம வண்டியில போயிட்டு இருப்போம், ஆனா திடீர்னு நாய் குறுக்க பூந்துரும், அதனால ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகும். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, அதை நான் மறுக்கவும் இல்லை. ஆனா யோசிச்சு பாருங்க, இது சின்ன நாய்க்குட்டிங்க, அது ஒரு குழந்தை மாதிரி. அது மேல போயிட்டு உங்களோட கோவத்தையும் வன்மத்தையும் காட்டுற அளவுக்கு அந்த நாய்க்குட்டி உங்களை என்னங்க பண்ணுச்சு? ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கீங்க? இவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல இந்த பெண்ணுக்கு எதிராக எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு இந்த நாய்க்குட்டி எல்லாம் தொட்டனா எனக்கு இந்த ரேஷியஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்துரும், நான் ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஒரு நாய்க்குட்டி அது குழந்தை மாதிரி, அந்த நாய்க்குட்டியவே இவங்க சுவத்துல அடிச்சு மரத்துல கட்டி வச்சு இவ்வளவு சித்திரவதையும் காட்டு மிராண்டித்தனமாவும் நடந்துக்கிறாங்களே. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. அந்த பச்சை குழந்தையோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைய இவங்க எப்படி வளர்க்க போறாங்க? இதெல்லாம் நினைச்சாலே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நாய்களை துன்புறுத்தினாலோ இல்ல கொலை பண்ணாலோ அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் இருக்கு தெரியுங்களா? அனிமல் ஆக்ட் 1960 அந்த சட்டத்தின்படி இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட நாய்க்குட்டிகளுக்கு முறையான ஒரு மருத்துவ சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டமா இருக்கு. ஆனா இவங்களுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை எல்லாம் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபைனலா ஒரு விஷயம், இங்க டாக் லவர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே தான் பெத்த குழந்தைய எப்படி பாக்குறாங்களோ அந்த மாதிரி தான் நாய்க்குட்டியை பாக்குறாங்க. அது ஒரு அனிமல், அது ஒரு விலங்கு அப்படின்னு அவங்க பார்க்கல. நான் பெத்த புள்ள அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. அந்த நாய்க்கும் அவங்களுக்குமான ஒரு உறவு இருக்குல்ல, அது ரொம்பவே எமோஷனல் ஆனது. அந்த பாண்டிங் ரொம்பவே அழகான ஒரு விஷயம். ஆனா இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த பொம்பளைக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும், அதுதான் எல்லாரோட விருப்பம். இவங்களுக்கு எந்த விதமான சாபமும் நான் விட போறது இல்ல. ஆனா கர்மான்னு ஒரு விஷயம் இருக்கு, அவ்வளவுதான், வேற சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இந்த பொம்பளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.